ஓட்டேரி நிறைய ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு இன்றைக்கி சூப்பராக ஒரு அழகான இடத்துக்கு ஆளுக்கு ஒரு பண்டம்னா எடுத்துகிட்டு போய் உலக கதைகளை பேசி அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொண்டு வர முடியுதான்னு பார்க்குறதுக்கு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் சீட்டு போட்டு நல்லா கபன் பார்க்கில் உட்காந்துச்சு. இந்த பழைய படத்தில் ட்ரிப்புனா போகும்போது இப்படி தான் ஊட்டி கொடைக்கானல் போய் எங்கள் ஃபேமிலியாக ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க. குழந்தைகள் சுட்டி குழந்தைகள் எல்லாம் எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் அந்த புல்வெளியில் ஓடிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் எங்கள் செட்டப்பு இருந்துச்சு. ஆனால் நல்ல வேலைக்கு எங்கள் பக்கத்தில் யாரும் இல்லைனா டீ பைத்தியம்டா இதுக்கு பைத்தியம் அப்படின்னு எங்களை நினைக்கிற அளவுக்கு கெக்கபுக்குன்னு எதுக்கு சிரிக்கிறோன்னே தெரியாமல் ரொம்ப நேரமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி நம்ம இப்போ ஏதாட்டி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி காதில் பாட்டு சொல்லுவோம். அதை ஆடி காட்டி கண்டுபிடிக்கணும்னு ஒரு அபூர்வ ஒலிம்பிக் கேமை யோசிச்சு கொண்டு வந்து பாட்டுக்கு ஆட சொன்னால் அவன் பாட்டுக்கு ஆடுறான் பாருங்கிற மாதிரி ஒருத்தரும் என்ன ஸ்டெப்பு போடுறோன்னே தெரியாமல் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இதில் நீங்கள் ஏதாட்டி பாட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் பரிசு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டுன்னு ஆடல் பாடல் எல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து கோரமங்கலா போய்ட்டோம். எல்லாருக்கும் மனசும் வயிறும் எல்லாம் நிறைவாக இருந்ததால் சும்மா ஜூஸு ஐஸ்கிரீம் எல்லாம் தின்னுட்டு எங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலேன்னு எங்கள் நிலைமை நினச்சி நாங்களே சிரிச்சிட்டு இருந்தோம்.